பெற்றோர்களே, பிள்ளைகளே, விசேடமாக எங்களுடைய ஓய்வு நாள் பாடசாலையின் வருடாந்த நிறைவு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை நாங்கள் இப்பொழுது கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். இது பெற்றோருக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாளாகவும், பிள்ளைகளுடைய தாளந்துகளை இறைவனுடைய வார்த்தைகளோடு இணைந்து கேட்கின்ற ஒரு முக்கிய நாளாக இந்த நாள் அமைந்தது. இந்த நாள்ல விசேஷமா அனைத்து பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய தாளந்துகளை நீங்க இன்னைக்கு கண்டுகளித்தீர்கள். சிறிய வகுப்பிலிருந்து பெரிய வகுப்பு வரை நீங்க கதைக்கிறேன்னா நான் கதைக்க முடியாது. இப்ப நாங்க நிப்பாட்டிடுவோம், நேரா பிரைஸ் கிவிங் போவோம். கேட்டா ஒரு நேரத்தில் ஒரு ஆள் கதைச்சா தான் கேட்கும். இந்த ப்ரோக்ராம்லயே நிறைய எல்லாருமே நீங்க கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் பிள்ளைகளுடைய ப்ரோக்ராத்தை நீங்க செவிஸ் ஆயிட்டீங்கன்னு தெரியல. என்கிட்ட அது முக்கியம். எனக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறது எங்களுடைய பிள்ளைகளுடைய ப்ரோக்ராத்தை நாங்க பார்த்து அவர்களுடைய தாளந்துகளை, அவர்கள் கொடுத்த செய்திகளை நாங்கள் இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு. எனவே அமைதி மிக மிக முக்கியம். ஆலயமா இருக்கலாம், நாங்க வந்து கூடுகின்ற இந்த இடமாக இருக்கலாம். விசேடமாக இன்றைய நாளிலே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பாடல்களினூடாக, நடனத்தினூடாக, நாடகங்களினூடாக, பிள்ளைகளுடைய உரையாடலினூடாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மிக மிக முக்கியம். இது ஒரு மகிழ்ச்சியான விசேஷமான ஒரு நாளாக அமைகிறது. இதற்கு காரணம் இறைவன் அவருடைய ஒரே குமாரனை எமக்காக இந்த உலகத்திற்கு பரிசாக அளித்தார். அந்த பரிசு எனக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கே அவருடைய ஒரே குமாரனை இறைவன் பரிசாக கொடுத்தார். அந்த பரிசை பெற்ற உலகத்தின் மக்கள் அந்த நிறைவை அவர்கள் தொடர்ந்து கொண்டாடுகிறார்கள். அதனால தான் நாங்கள் பார்த்தோம், பல மொழிகளிலும் பல விதங்களிலும் அவருடைய பரிசை நாங்கள் ஏற்று நாங்கள் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் இந்த உலகத்திற்குள் வந்த பொழுது அவர் பெத்லகேம் என்னும் ஒரு ஊரிலே அவர் பிறந்தார். இறைவன் அரசனாக அவர் வருவார் என்று எதிர்பார்த்த மக்களுடைய மத்தியிலே அவர் ஒரு ஏழை கோலம் எடுத்து அவர் மிகவும் ஏழ்மையான முறையிலே அவர் உதித்தார். அப்ப பெத்லகேம் என்று சொல்லுவது ஒரு சிறிய ஊர். அதை போல அவர் ஒரு சிறிய குடிலை தனது பிறப்பிடமாக அவர் கொண்டார். அது மாத்திரமல்ல, அவருடைய நற்செய்தியை அறிவிக்க ஒரு சிறிய குழுவை அவர் அங்கு தயார்படுத்தினார். அங்கு மந்தையின் கூட்டம், சிறிய கூட்டம். அது மாத்திரமல்ல, அவருக்கு பரிசு வழங்குவதற்கும் அங்கு அரசர்கள் வந்து அவருக்கு பொன்னாடை, வெள்ளை போலம், தூபவர்க்கம் இவை அனைத்தையும் இந்த இறுதி நாடகத்தினூடாக நாங்கள் கண்டுகளித்தோம். இவை மூன்றுமே பொன்னாடை பூமியின் அரச நிலை அல்லது அரச சின்னமாக அது அமைகிறது. அதை போல தூப வர்க்கம் அவருடைய தெய்வீக சின்னத்தை அது எடுத்து கூறுகிறது. வெள்ளை போலம் அவருடைய பாடுகள், மரணத்தை அது எடுத்து கூறுகிறது. எனவே இறைவன் எமக்காக இந்த உலகத்திற்குள் வந்து எம்மோடு கூட அவர் பரிசாக அவர் மாறினார் என்பது விசேஷம். எனவே தான் இன்றைய நாளிலே இந்த நிகழ்வை தயார் செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், அவர்களினூடாக கண்டுகளித்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். அங்க நான் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, பிள்ளைகள் ஆடுகின்ற நேரம் இங்கே ஆசிரியர்கள் பட்ட கஷ்டத்தை நான் பார்த்தேன். அவர்கள் தங்களையும் அதற்கு ஈடு கொடுத்து அதோடு கூட தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். மிக மிக முக்கியம், மிகவும் அழகானது. இதை போல இறைவன் தன்னை இந்த உலகத்திற்குள் பரிசாக அளித்தார். எனவே தான் இந்த நிகழ்ச்சியில இப்ப எல்லாரும் நாங்கள் பரிசை பெறுகிறதற்கு ஆயத்தப்படுகிறோம்.
நாங்க இந்த காலங்களில் பரிசை கொடுக்கிறோம், பரிசை பெறுகிறோம். ஆனால் பரிசாக இறைவனை போல மாற உங்களையும் என்னையும் இறைவன் அழைக்கின்றார். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. பரிசாக மாற வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்ப பரிசை கொடுப்பது என்றால் என்ன, பரிசாக மாறுவது என்றால் என்ன என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க இந்த நேரத்தில் அழைக்கப்படுகிறோம். இதை உதாரணத்தினூடாக சொல்வோமே ஆனால், ஒரு செல்வந்தர் தனது கடமைகளை செய்ய அவர் தனது காரியாலயத்திற்கு செல்லுகிறார். செல்லும் பொழுது அவர் 2 பகல் உணவு பொதிகளை அவர் பெற்று செல்லுகிறார். அப்ப இந்த 2 பகல் உணவு பொதிகளை 2 முறையிலே அதை கொடுக்கலாம் பரிசாக. அவர் தனக்கு என்று ஒரு பொதியையும் அந்த பாதையிலே இருக்கின்ற ஒரு ஏழை பிச்சைக்காரன் ஒரு ஐயாவுக்கு அதை கொடுக்க அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி ஒரு பார்சலை அவருக்கும் தனக்கும் எடுத்துக்கொண்டு சென்றார். அப்ப இந்த பார்சலை கொடுக்கும் விதம் 2ஆக இருக்கலாம். ஒன்று, வாகனத்தை நிறுத்திவிட்டு அவரை அழைத்து ஒரு பார்சலை கொடுத்துவிட்டு போகலாம். அது பரிசை கொடுப்பது. அதை வாங்கிய அந்த ஏழை மகன் அதை உண்டு திருப்தி ஆகலாம், அவ்வளவுதான். ஆனால் பரிசாக மாறுவது என்று சொல்ல போனால், அந்த வாகனத்தில் சென்ற அந்த மகன் அந்த வாகனத்தை விட்டு 2 பார்சல்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பிச்சைக்காரன் அருகிலே சென்று அவரோடு கூட அமர்ந்து அவரோடு கூட இணைந்து உரையாடலோடு அதை உண்ணும் பொழுது அவர் அவரிலே தன்னை பரிசாக மாற்றிக்கொண்டு அவரோடு உரையாடுகிறார். எனவே இறைவன் இந்த நேரத்திலே உங்களையும் என்னையும் அவர் பார்ப்பது, அவர் கூறுகிறது மாதிரியாக இருப்பது, நாங்களும் கூட அந்த பரிசாக மாற வேண்டும் என்பது. பரிசாக மாறும் பொழுது அந்த மகனுடைய வாழ்வே மாறுகிறது. பிரியமானவர்களே, இது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே கிறிஸ்தவ காலங்களிலே இந்த நேரங்களிலே பரிசை நாங்கள் எப்படி கொடுக்கிறோம்? நாங்கள் பரிசாக இறைவனை போல மாறுகிறோமா, அல்லது பரிசை கொடுத்து விட்டு கடமையை முடிக்கின்றோமா என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த திருவருகையின் காலத்திலே நாங்கள் அனைவருமே மற்றவர்களுக்கு பரிசாக மாறி மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் மெருகுபடுத்த இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நன்றி.